திருத்துறைப்பூண்டி அருகே மண்ணச்சி கிராமத்தில் தொடர் மழையால் வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. வீடு ஒன்றின் சுவர் ஒன்று இடிந்து விழுந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். மழை தொடரும் என்பதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். திருத்துறைப்பூண்டி அருகே மண்ணச்சி கிராமத்தில் தொடர் மழையால் வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. வீடு ஒன்றின் சுவர் இடிந்து விழுந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் நேசராஜ் இணைகிறார். வணக்கம் நேசராஜ், மேலும் விவரம். வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று அதிகாலை முதல் தற்போது வரை விட்டு கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டத்திற்குட்பட்ட பெரிய கொத்தூர் ஊராட்சி மண்ணஞ்சி கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட விவசாய கூலி தொழிலாளர் குடும்பம் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று முதல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக வீட்டை சுற்றி 4 பக்கமும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள மலைக்குடி, ராமகிருஷ்ணன், வினோத், சந்திரசேகர் ஆகிய 4 பேர் வீட்டின் ஒரு பக்க சுவர் இடிந்து விழுந்துள்ளது. சுவர் வெளிப்புறம் இடிந்து விழுந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் இந்த பகுதி தாழ்வாக இருப்பதால் மழைநீர் அதிக அளவு தேங்கியுள்ளது. மேலும் இப்பகுதி மக்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. அதே போல தண்ணீர் பகுதியில் சூழ்ந்து இருப்பதால் விஷப்பூச்சிகள், விஷ ஜந்துக்கள் வருவதாகவும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இருக்கிற மலையில தம்பிச்சு போய் வீட்டை விட்டு வெளில வரவங்க நாங்கள் முடங்கி போய் கிடக்கிறோம். இதனால வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, வேலைக்கு போக முடியலை. ரெண்டாவதாக இது இருக்க இந்த வடிகால் சுத்தப்படுத்தணும். நாங்கள் பல முறை கோரிக்கை கொடுத்துட்டோம். ஊராட்சி மன்ற தலைவர்கிட்டையும் போய் முறையிட்டு மனுக்கெல்லாம் கொடுத்து பார்த்தாச்சு. பல ஊராட்சி கூட்டத்தையும் நாங்கள் மனு கொடுத்து பார்த்து அதுதான் நடவடிக்கை எடுக்கலை. இந்த தண்ணி வடிகிறதுக்கு இந்த தெருக்கு நாங்கள் நல்ல ஒரு சாலை வசதியை செக் பண்ணிட்டு கொடுத்து இந்த சாலை சுத்தப்படுத்தி கொடுக்குறோம். தண்ணி வடிகிறதுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். கள விவரங்களுக்கு நன்றி நேசராஜ்.